நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேரண்டத்தின் இயல்பு அதில் 7th சயின்ஸ் டேர்ம் 3 இன்னையோட என்ன செஞ்சிடும் முடிக்க போகிறோம். ஸோ 7th சயின்ஸ் டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களை வச்சு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் அந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிறிய வீடியோ தான் இருக்கும். இந்த வீடியோவோட 7th சயின்ஸ் டேர்ம் 3 முழுசாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸில் அப்துல் கலாம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவின் ஏவுகணை நாயகன். ஸோ ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அவர் அப்துல் கலாம் தான். அப்புறம் அப்துல் கலாம் தன்னுடைய கல்லூரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கல்லூரி படிக்கும்போது அவர் முதல்ல ஒரு விமானத்தை வடிவமைக்கிறாரு. ஸோ அந்த விமானத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி விமானம். ஓகேவா, ரைட். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் வாகனம் 1980 ஒரு இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் வாகனம், அது பேர் SLV-3. அது வரைக்கும் நம்ம ரஷ்யாட்ட இருந்து தான் செயற்கைக்கோள் வாகனத்தை வாங்கி, அதாவது ராக்கெட் வாங்கி நம்ம செயற்கைக்கோளை விண்ணில் ஏவிட்டு இருந்தோம். ஸோ முதலையாக நம்ம தயாரித்த செயற்கைக்கோள் வாகனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SLV-3. அதன் மூலமாக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எதுனா ரோஹிணி 1. அப்போ இந்த திட்டத்திலையும் அப்துல் கலாம் இருந்திருக்காரு. ஸோ இந்த திட்டத்தில் அப்துல் கலாம் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான அவரை ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏவுகணை, அக்னி, திரிஷூல், பிருத்திவி, நாக் மற்றும் ஆகாஷ், இது எல்லாமே அப்துல் கலாம் திட்ட இயக்குனராக இருக்கும்பொழுது வடிவமைத்த ஏவுகணைகள். ஏவுகணை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல இருந்துக்கிட்டு எந்த இடத்த தாக்கணுமோ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு ஏவுகணை ஏவணும்னா கரெக்டாக அங்கே போய் தாக்கும். ஸோ அதுதான் ஏவுகணை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கு ஒரு உகந்த ஒரு கருவி அப்படின்னா அது ஏவுகணை தான். நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ஏவுகணை கட்டாயம் தேவை. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு 5 ஏவுகணைக்கு அவர் திட்ட இயக்குனராக இருந்ததுனால தான் நம்ம அவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு கூட அழைக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 5 ஏவுகணையை மனப்பாடம் பண்ணிக்கணும். அக்னி, திரிஷூல், பிருத்திவி, நாக் மற்றும் ஆகாஷ். அப்புறம் உங்களுக்கு தெரியும், அப்துல் கலாம் நம்ம இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ எப்போ அவர் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 2007 வரைக்கும். அப்போ இதை மார்க் பண்ணி வச்சுங்க. 2002 5 வருஷம் என்ன செஞ்சிருக்காரு, குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த அணுவெடிப்பு சோதனை, இது ஒரு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த அணுவெடிப்பு சோதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் போர் நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஜப்பான் வெற்றி பெறுற ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஜப்பான் மேலே அணுகுண்டு தூக்கி போட்டாங்க. ஜப்பான் சரணடைஞ்சிட்டு அமெரிக்கா வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு கதை, மிகப்பெரிய உலக போரில் நடந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லா நாடுகளுமே அணு ஆயுதம் வச்சிருக்கிறவங்க தான் வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் நிலவிட்டு இருந்துச்சு. அப்போ முறை 1974 இந்தியாவும் ஒரு அணுவெடிப்பு சோதனை நடத்துது. இந்தியாவுடைய முதல் அணுவெடிப்பு சோதனை எது அப்படின்னு கேட்டோம்னா அது பேர் சிரிக்கும் புத்தர், லாஃபிங் புத்தா அப்படிம்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது, சிரிக்கும் புத்தர், இங்கிலீஷ்ல லாஃபிங் புத்தா. எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1974. அப்போ இந்த அணுவெடிப்பு சோதனை நடக்கும்போது அப்துல் கலாம் அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த திட்டம் சக்சஸ் ஆச்சா அப்படின்னு பார்த்தோம்னா சக்சஸ் ஆகலை. அப்போ இன்னும் நம்ம அணு ஆயுதங்களில் நம்ம வல்லரசு பெற வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ 1999 ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற பேர்ல பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல அப்துல் கலாம் ஒரு அணுவெடிப்பு நடத்துறாரு. சக்சஸா அந்த அணுவெடிப்பு நிகழ்ந்துருச்சு. அப்போ இதுல இருந்து எல்லாரும் உலக நாடுகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவும் அணு ஆயுதம் வச்சிருக்குது, அதனால இந்தியாவும் ஒரு அணு ஆயுத வல்லரசு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏத்துக்கிட்ட ஒரு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சக்தி.
இந்த ஆபரேஷன் சக்தி யார் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்துல் கலாம் 1999. ஸோ இது வந்து என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ அணு ஆயுத சோதனை 2 முதல்ல இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனை எதுன்னு கேட்டாங்கன்னா சிரிக்கும் புத்தர் 1974 நடந்துச்சு. அப்துல் கலாம் அணு ஆயுத சோதனை நடத்தினாரு. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1999. அதன் பேர் ஆபரேஷன் சக்தி. எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொக்ரான். இந்த ப்ராஜெக்ட் வந்து பொக்ரான் அணுவெடிப்பு சோதனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்துல் கலாம் பற்றி நம்ம இதில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து இவ்வளோதான். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க 2007 கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம அதோட நிப்பாட்டிக்கலாம். இயர் கொடுத்துருந்தா அதை படிக்கலாம், இயர் கொடுக்கல. அதனால் அவருக்கான பாரத ரத்னா விருது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ அப்துல் கலாம் பற்றி 7th சயின்ஸில் இருக்கிற இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாக படிச்சுட்டோம். பாக்ஸ் கண்டென்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முக்கியமானது பாக்ஸ் கண்டென்ட். கண்டிப்பாக அதில் ஒன்று விட வரும். இப்போ நாம் பேரண்டத்தின் இயல்பு கீழே வரக்கூடிய 6th சோசியல் சயின்ஸ் டேம் 3 பார்த்துட்டோம். 7th சயின்ஸு டேம் 3 பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் 8th 9th 11th இருக்குது. ஆனால் இந்த மூன்று பாடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாடமாக இருக்கும். நம்ம அவ்வளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம 6ஆம் வகுப்புலேயே நிறையா படிச்சிட்டோம். அதனால் எது தேவையோ அதை மட்டும்தான் நான் என்ன செய்வேன், மீதி 3 பாடங்கள் நடத்துவேன். வீடியோவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், 1 வீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நாம் இப்போ படிக்க வேண்டியது என்னென்னா 6th நல்லா தரவு பண்ணிடணும், 7th தரவு பண்ணிடணும். இதுகளே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ரிப்பீட் ஆகிறத நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அடுத்த 9, 11, 12 வர்றதெல்லாம் நடத்த மாட்டேன். எது புதுசாக நமக்கு தேவையோ, எது ரொம்ப முக்கியமோ அது மட்டும்தான், அந்த 1 மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அதையும் நோட் பண்ணி தொடர்ந்து சயின்ஸ் வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸும் என்ன செய்வாங்க அப்படின்னா சயின்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. சயின்ஸுக்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஒரு 20 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டா போதும், நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்காது. அப்போ தொடர்ந்து நம்ம இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சயின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வந்துடும். சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மேத்ஸ், இப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எல்லா டாப்பிக்கும் ஃப்ரீயாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.